நபியே, இந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, யா இபாதில் லஸி அஷ்ரஃபு அலா அன்ஃபுசிக்கும், தமக்கு எதிராக வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் சொல்றதே மூமின்களை பார்த்து சொல்றான். அதெல்லாம் மன்னிப்பானா என்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம். அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? இவ்வளோ பெரிய பாவம், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கலானா எண்ணம் உங்கள் யாருக்கும் வேண்டாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஹன், அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பவன் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொல்கின்றான், நான் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். இன்று நம்முடைய மன்னிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நான் அல்லாஹ் வீட்டில் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னா எப்படி கேட்குறேன்? தொழுகைக்கு வரும், அதிகப்படியாக ஒரு 30 நிமிஷம் அல்லாஹ் எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு வியாபாரத்தில் பறக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி அதிகப்படியாக நம்முடைய பிரார்த்தனைக்கான நேரம் என்னங்க? செகண்ட் இல்லையா? அதிகப்படியாக 1 நிமிஷம், அவ்வளோதான் பாவம் பண்ணியிருக்கோமா? அந்த 1 நிமிஷத்தில் நாம் அல்லாஹ் இடத்துல எந்த கோரிக்கையை முழுமையாக்க முடியும்? மனம் உருகி நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேன் என்று சிந்திக்க டைம் இருக்குதா?